வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். திமுகவில் உதயநிதி தரப்பு கனிமொழி தரப்பு இடையே பயங்கர ஃபைட்டு போய்க்கு இருக்கான். தினமலரில் இந்த ஆர்டிக்கிள் வந்திருக்கு. விகடன் என்ன சொல்லியிருக்காங்க, மாப்பிள்ளை மகன் இந்த தரப்புகளுக்கு இடையே மோதலாம். உதயநிதியுடைய சைடு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள்ட்ட எங்களுக்கு அது பண்ணுங்க இது பண்ணுங்க, எங்களுக்கு கட்சியில் இளைஞர் அணிக்கு இவ்வளவு போஸ்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்து மகன் தரப்பான். இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை தரப்பு நான் சொன்னதெல்லாம் கேட்கல இந்த தேர்தலில், அதனால தான் தோல்வி அடைஞ்சிட்டீங்க, இனிமேலாவது நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு மாப்பிள்ளை தரப்பு எம்.கே. ஸ்டாலினுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. இப்போ எம்.கே. ஸ்டாலின் என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியாமல் உட்காந்துருக்காரு அப்படின்னு விகடன் ஒரு பக்கம் ஆர்டிக்கிள் வெளியிட்டாங்க. இப்போ தினமலர் என்ன சொல்லியிருக்காங்க, சமீபத்தில் திமுகவுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு வயசு 70க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல் கொண்டு வரப்பட்டிருக்கு. மொத்தம் 13 பேர், 13 மாவட்ட செயலாளர்களுக்கு இப்போ வயசு 70+ இருக்கான். அந்த 13 பேரில் முக்காவாசி பேர் முன்னாள் அமைச்சர்கள். ஏவா வேலு, காந்தி, மஸ்தான், முத்துசாமி, ரகுபதி, ராமச்சந்திரன், அனிதா ராதாகிருஷ்ணன், இவங்களுக்கும் 70+. இப்போது இவர்களுக்கு பதிலாக புதியவர்களை 70 வயதுக்கு உட்பட்டவர்களை மாவட்ட செயலாளராக போடணும். அதில் 75% போஸ்டிங்கு இளைஞர் அணி நிர்வாகிகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்து உதயநிதி அடம் பிடிக்கிறாராம். அந்த பக்கத்து கனிமொழி அவர்கள் அதுக்கு முட்டுக்கட்டை போடுறாங்களாம். அதனால திமுகக்குள்ள அதிகார போட்டி தொடர்பாக பயங்கர ஒரு பஞ்சாயத்து வெடிச்சிருக்கு அப்படின்னு செய்திகள் வலம் வருது. இது ஒன்று. ரெண்டாவது, பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் எல்.கே. சுதீஷுடைய செய்தியாளர் சந்திப்பு பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்கு. எல்.கே. சுதீஷ், அதாவது தம்பி அக்காவான பிரேமலதா விஜயகாந்த் குறித்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சட்டப்பேரவையில் இப்போ இருக்கக்கூடிய பெண் எம்எல்ஏக்களில் பெஸ்ட் பெர்ஃபார்மர் யார் அப்படின்னு சாட் ஜிபிடி இருக்குல்ல, அதுக்கிட்டே கேள்வி கேளுங்க. ஃபர்ஸ்டே பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய பேரை தான் சொல்லுது, அக்கா தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சாட் ஜிபிடி சொல்லுது பாருங்க அப்படின்னு எடுத்து காட்டுறாரு. பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்கிறாங்க, ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய எம்பிக்களில் பெஸ்ட் பெர்ஃபார்மர் யார் அப்படின்னு சாட் ஜிபிடி கிட்ட கேட்டால் எல்.கே. சுதீஷன் தான் சொல்லுது, ஃபஸ்ட்டு எல்.கே. சுதீஷுடைய பேர் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம். உண்மையிலேயே சாட் ஜிபிடி கிட்ட இது மாதிரி கேள்விகள் கேட்டால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மற்றும் எல்.கே. சுதீஷுடைய பேரை சொல்லுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா அப்படியெல்லாம் சொல்லலைங்க. பெண் எம்எல்ஏக்களில் பெஸ்ட் பெர்ஃபார்மர் சௌமியா அன்புமணி அவர்களுடைய பேரை குறிப்பிடுது சாட் ஜிபிடி. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய பேரை சொல்லலை. ஒருவேளை தேமுதிக எம்எல்ஏக்களில் பெஸ்ட் பெர்ஃபார்மர் யார் அப்படின்னு கேட்டால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய பேரை தான் சொல்லும். ஏன்னா தேமுதிகவுக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும்தான் இருக்காங்க சட்டப்பேரவையில். அதே மாதிரி தேமுதிக ராஜ்யசபா எம்பிக்களில் பெஸ்ட் பெர்ஃபார்மர் யார் அப்படின்னு கேட்டிருந்தா எல்.கே. சுதீஷுடைய பேரை சொல்லியிருக்கோம். ஏன்னா தேமுதிகவுக்கு ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி மட்டும்தான் பார்லிமெண்ட்டில் இருக்காங்க. இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டு பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்கு. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், மூணாவது நியூசிலாந்துடைய பிஎம் இருக்கார்ல, அவர் எங்கள் நாட்டில் 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சிறுமிகள் சோசியல் மீடியாக்களை பயன்படுத்த தடை விதிக்க போகிறோம். எதுக்காகனா 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் சோசியல் மீடியாவை ஃபஸ்ட்டு பயன்படுத்துகிறாங்க, பிறகு அந்த சோசியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க, அடிமையாகி மன அழுத்தத்துக்கெல்லாம் உட்படுறாங்க. இதை தடுக்கவே நாங்கள் 16 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நியூசிலாந்துடைய பிஎம் சொல்லியிருக்காரு. டெஃபினட்டாக நம்ம நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த சட்டத்தை கொண்டு வரணும். அந்த அளவுக்கு சின்ன சின்ன பிள்ளைங்களாம் சோசியல் மீடியாவுக்கு இன்ஸ்டாகிராமுக்கெல்லாம் அடிக்ட் ஆகி இருக்காங்க. இந்த சட்டம் காலத்தின் கட்டாயமாக நான் பார்க்குறேன். இது 3. அடுத்து, அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் குறித்து ஒரு சில பேர் கேள்விகள் எழுப்புறாங்க. சமூக நல பணிகள் பார்த்துக்கிட்டே இருந்தால் மட்டும் போதுமா, அக்ரெசிவான பாலிடிக்ஸுக்கு வரணும்ல, தலைப்பு செய்தியாக அண்ணாமலை இயக்கம் மாறணும்ல, டிவிகேவா அண்ணாமலை இயக்கமா அப்படிங்கிற இந்த களத்தை ஷிஃப்ட் ஆக்கணும்ல, இப்போ டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு தானே இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் சந்தேகத்தை எழுப்புறாங்க. அண்ணாமலை ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருக்காரு டிவிகேவுக்கு, அந்த டைம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அதிரடி அரசியலை கையில் எடுப்பார். அதிரடி அரசியலை அண்ணாமலை எப்போ கையில் எடுக்கிறாரோ அந்த டே 1 டிவிகேவா அண்ணாமலை இயக்கமா அப்படிங்கிறது தான் களமாக இருக்கும், எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படி களத்தை ஷிஃப்ட் ஆக்கிடுவார். அதில் அண்ணாமலை எக்ஸ்பர்ட்டு. தமிழக பாஜக வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு கடந்த காலத்தில் அரசியல் களத்தை அப்படியே மாற்றலையா? சட்டப்பேரவையில் எதிர்கட்சியான ஏடிஎம்கே, நான் சொல்கிறது டிஎம்கே பீரியடில் ஏடிஎம்கே தான் எதிர்கட்சியா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வந்துருச்சு. ஏன்னா அண்ணாமலை அந்த அளவுக்கு அக்ரெசிவாக டிஎம்கேவை போட்டு துவச்சுக்கு இருந்தார். அதனால நான் மறுபடியும் சொல்கிறேன்,
அண்ணாமலை அந்த ஒரு வருஷ டைம் பீரியடுக்கு அப்புறம் அதிரடி அரசியலை கையில் எடுப்பார். கையில் எடுக்கக்கூடிய அந்த நாள்ல இருந்தே களம் டிவிகேவா அண்ணாமலையா அப்படின்னு மாறிடும். அதில் யாருக்கும் டவுட்டே வேண்டாம். இப்போ சோசியல் ஒர்க் மூலமாக மக்களுடைய மனசில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறாரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். உதாரணத்துக்கு போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழி அண்ணாமலை தலைமையில் எடுத்தாங்களே, பொள்ளாச்சியில் நடந்துச்சு முதல் மாநாடு, போதைப் பொருட்களுக்கு எதிரான மாநாடு. அந்த மாநாட்டில் ஒருத்தர் கலந்துருக்காரு போல. அவர் ரெகுலராக குடிப்பழக்கம் இருக்கிறவர். அண்ணாமலையை பிடிச்சி போய் அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. அண்ணாமலை இப்படி ஒரு உறுதிமொழியை எல்லாத்தையும் எடுக்க வச்சாரு. அந்த நாள்ல இருந்தே என்னுடைய குடிப்பழக்கத்தை விட்டுட்டேன், 50 நாளை தாண்டிடுச்சு நான் குடிச்சு, எல்லாம் புதுசாக இருக்குது, என்னுடைய ஹெல்த்தெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு பேட்டி கொடுத்ததை பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு ஒரு தனியார் பள்ளி 1008 மரக்கன்றுகளை நடக்கூடிய ஒரு விழா எடுக்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலையை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருக்காங்க. இதெல்லாம் நல்ல ஒரு சோசியல் ஒர்க்கு. சோசியல் ஒர்க் ப்ளஸ் அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் ரெண்டும் சேரும்போது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அந்த ரூட்டில் தான் அண்ணாமலை பயணம் மேற்கொள்கிறார். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.